உப்பு வாங்கம்மா. உப்பு இருக்கு, நல்ல இருக்கு. உப்பு மேடு நல்ல இருக்கு. ஆட்டோ ஆட்டோனா வேலை. அதாவது கட்டுமான தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை கட்டுமான நல வாரியம் அதனுடைய பணிகளை முறையாக செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுகிறது. குறிப்பாக கட்டுமான நல வாரியத்தில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் சேகரிக்கப்பட்டு இருப்பில் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு நல பணிகளை நம்ம ஆன்லைனில் பதிவு செய்யும்போது அது வந்து சேர்றதில்லை, அல்லது இவர்கள் தாலுக்கா ஆஃபீஸினுடைய அனுமதி வேணுமென்று அனுப்புறதில்லை. அப்படியே அனுப்பினாலும் அங்கே தாசில்தார் அலுவலகத்திலிருந்து அவங்க முறையாக உடனடியாக அதை ரெஃபர் பண்ணி திருப்பி அனுப்புறதில்லை. இதனால் நலப்பணிகள், அவருடைய நல உதவிகள் காலதாமதமாகிறது. அந்த காலதாமதம் ஆகாமல் அனைவருக்கும் உடனுக்குடன் நல உதவிகள் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. அடுத்ததாக இப்போது கொடுக்கக்கூடிய அந்த பென்ஷன் என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த பென்ஷனை 3000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். ஏன்னா ஏற்கனவே நல வாரியத்தில் ஏராளமாக பணம் இருக்குது, அதை கொடுக்கறதுல ஒன்றும் தடை இல்லை. பென்ஷனை 3000 ரூபாயாக உயர்த்தி தர வேண்டும். அதே மாதிரி நல உதவிகள் அனைத்தையும் உயர்த்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை முன்வைத்திருக்கோம். இப்போது விபத்தில் வேலை செய்யும் போது மரணம் அடைந்தால் 5 லட்சம் ரூபாய் என்று இருக்கிறது. ஆனால் உடல்நலமின்றி இயற்கையாக மரணம் அடைந்தவர்களுக்கு அது மிகவும் குறைவாக 1 லட்சமாக இருக்கிறது. 50,000 தான் இருக்கிறது. அதை 2 லட்சமாக உயர்த்தி கொடுக்க வேண்டும். உடனுக்குடன் அந்த மனுக்களை ஏற்று உடனுக்குடன் அந்த பணிகளை செய்ய வேண்டும். அதே மாதிரி இப்போ வீடு வழங்கும் திட்டம் என்று சொல்லுகிறார்கள், அதை வருட கணக்கில் இழுத்தடிக்கிறாங்க. ஒன்று தாசில்தார் ஆஃபீஸில் நின்றுடும், இல்லைன்னா இங்கே நின்றுடும். எல்லாத்தையும் சரி பண்ணி கொண்டு வர்றதுக்குள்ளே அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அடுத்து இந்த பணிகளை செய்வதற்கு உரிய ஊழியர்கள் நலவாரியத்தில் கிடையாது. அந்த ஊழியர்கள் இல்லாததுனாலையும் இந்த பணிகள் தாமதப்படுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு நலவாரியத்திற்கு போதுமான ஊழியர்களை நியமனம் செய்து அந்த பணிகள் உடனுக்குடன் நடைபெறுவதற்கு உத்தரவாதம் செய்ய வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து என்னன்னா, இப்போ 60 வயசு வந்தால் தான் பென்ஷன் என்ற நிலை இருக்கிறது. இப்போ பெண்கள் இயல்பாகவே 50-55 ஆண்டுகளுக்கு பிற்பாடு கட்டுமான வேலைகளை செய்ய முடியாது. இது எல்லாருக்கும் தெரிந்த விவரம் தான். அப்போது அவங்களுக்கும் இதே 60 ஆண்டுகள் என்று நிர்ணயம் செய்வது சரியானதில்லை. அதனால் பெண்களுக்கு 55 ஆண்டிலேயே பென்ஷன் வழங்குவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். பொங்கல் போனஸ் 5000 ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிருக்கிறோம். ஏன்னா இப்போது மீனவர்களுக்கு மீன்பிடி காலம் இல்லாத காலத்துக்கு அரசு உதவி செய்கிறது 5000 ரூபாய் கிட்ட. இப்போ கட்டுமான தொழிலாளர்கள் அதே மாதிரி மழை காலங்களில் வேலை செய்ய முடியாது, வேலை கிடைக்காது. அப்போ அந்த மாதிரி அவர்களுக்கும் அந்த மழை காலங்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும், பொங்கலுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற கோரிக்கைகளையும் இங்கே வச்சு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணுறோம். ஜெயராமன், வடசென்னை மாவட்ட CITU செயலாளர். எல்லாம் அவர் சொல்லுவார்.